நண்பர்கள் அனைவருக்கும் நல்வணக்கம். ஜப்பான் அப்படிங்கிற நாடு நமக்கு நினைவுக்கு வரும்போதெல்லாம் அவங்களினுடைய உழைப்பு, பெரிய வீழ்ச்சிக்கு அப்புறமா, உலகப் போருக்கு அப்புறமா அவங்க எழுந்த அந்த எழுச்சி இதெல்லாமே நமக்கு ஞாபகம் வரும். அப்படிப்பட்ட அந்த ஜப்பான் மக்கள் வாழ்க்கையில சிறந்து விளங்குறதுக்கு சில வழிமுறைகள் வச்சிருக்காங்க அப்படின்ட்டும் சொல்லப்படுது. அந்த டெக்னிக்ஸ்லாம் என்ன அப்படிங்கிறத ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா இந்த வீடியோல பார்க்கலாம். பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எனக்கு அது இது மாதிரி நிறைய வீடியோக்கள் போடுறதுக்கு உற்சாகத்தை கொடுக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளக்க போயிடலாம். அவங்க சொல்ற டெக்னிக் என்ன அப்படின்னா வாபி ஷாபி. வாபி ஷாபி அப்படின்னா என்ன அப்படின்னா ஃபைண்ட் பியூட்டி இன் இம்பெர்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது எல்லா விஷயத்தையும் நம்மளால பெர்ஃபெக்டா பண்ணவே முடியாது. எல்லா நேரத்திலையும் நான் ஒரு விஷயத்த கரெக்டா பண்ணிடுவேன், தப்பே இல்லாம பண்ணிடுவேன், தடங்களே இல்லாம பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்ல முடியாது யாராலையும். சில தவறுகள் அப்படிங்கிறது நடக்கும். அந்த தவறுகளையும் நம்ம ரசிக்கணும் அப்படின்ட்டு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா ஒரு தவறை நம்ம செஞ்சுட்டு அதுக்காக பெருசா வருத்தப்பட்டோம், இல்லைன்னா பெருசா அதுக்காக ஸ்ட்ரெஸ் ஆகுறோம் அப்படின்னா அந்த தவறுகளை அடுத்து திருத்துகிறதுக்கான வழிமுறைகள்ங்கிறது நம்ம மைண்டுக்கு வராது. அது நமக்கு இன்னமும் ப்ரெஷரை தான் கொடுக்கும், மற்றவங்க மேலேயும் நமக்கு வெறுப்புங்கிறத கொடுக்கும். அதனால யார் என்ன பெர்ஃபெக்டா பண்ணலைனாலும் பெர்ஃபெக்டா பண்றதுக்கு ட்ரை பண்ணலாம். பட் பெர்ஃபெக்டா பண்ணலை அப்படின்னாலும் அதையும் கொஞ்சம் ரசிக்கலாம். பிறை நிலவு கூட குறை நிலவு தானே. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா இக்கிகாய். இக்கிகாய் அப்படிங்கிறது எனக்கு பிடிச்ச ஒரு புக் அப்படின்ட்டு கூட சொல்லலாம். இக்கிகாய் அப்படின்னா என்ன அப்படின்னா பர்பஸ் ஆஃப் லைஃப் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இந்த இக்கிகாய் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஜப்பான் மக்கள் அவங்க டெய்லி காலையில கண் முழிக்கிறதுக்கு ஒரு பர்பஸ், ஒரு காரணம் இருக்கு அப்படிங்கிறத நம்புறாங்க. இந்த இக்கிகாய் டெக்னிக் எப்படி வேலை செய்யுது அப்படின்னா நமக்கு ஒரு விஷயம் பிடிக்கும், அந்த விஷயம் நமக்கு நல்லா வருமா, அந்த விஷயத்தால இந்த சமூகத்துக்கு ஏதாவது பயன் இருக்குதா, அதை செஞ்சா அதன் மூலியமா நமக்கு பணம் கிடைக்குமா, இந்த 4 விஷயமும் அந்த ஒரு விஷயத்துல இருக்கணும். எடுத்துக்காட்டு சொல்லணும் அப்படின்னா கிரிக்கெட் வீரர் நடராஜன் அவர்கள் இருக்கிறாரு. நடராஜன் அவர்களுக்கு கிரிக்கெட் விளையாடுறது, பந்து வீசுறது அப்படின்னா அவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அவருக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னால கண்டிஷன் இது ஃபுல்ஃபில் ஆயிடுச்சு. ரெண்டாவது, அப்படி விளையாடுறதுனால அவருக்கு அது நல்லா வருமா, அவர் அதில் சிறந்து விளங்குறாரா அப்படின்னு கேட்டால் எஸ், அவருக்கு அதில் திறமை இருக்கு, இயல்பாகவே அந்த விஷயம் அவருக்கு நல்லாவும் வருது. ரெண்டாவது விஷயமும் பூர்த்தி ஆகிருச்சு. மூணாவது, அதனால இந்த சமூகத்துக்கு ஏதாவது பயன் இருக்குதா அப்படின்னா ஆமா, இந்திய அணிக்காக விளையாடுறாரு, மற்ற பசங்கள் எல்லாம் விளையாடுறதுக்கு ஒரு மைதானமும் அதன் மூலியமா திறந்து வச்சிருக்கிறாரு. அப்போ அதன் மூலியமா இந்த சமூகத்திற்கும் பயன் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ 3 விஷயம் இல்லை நம்ம ஃபுல்ஃபில் பண்ணியாச்சு. அப்போ 4வது விஷயம் என்ன அப்படின்னா அதனால நடராஜன் அவர்களுக்கு பணம் வருதா? ஆமா, இந்திய கிரிக்கெட் அணிலேருந்து அவருக்கு சம்பளமும் கொடுக்குறாங்க. ஸோ இந்த 4 விஷயத்தையும் நடராஜன் அவர்கள் கடைபிடிக்கிறதுனால அவர் தன்னோட இக்கிகாய் அப்படிங்கிறத பயன்படுத்துறாரு. அதன் மூலியமா அவருக்கு சந்தோஷம் அப்படிங்கிறதும் கிடைக்குது. அந்த வேலையை செய்யும் போது அவருக்கு ஒரு திருப்தி அப்படிங்கிறத கொடுக்கும், போரும் அடிக்காது. இதுதான் இக்கிகாய். 3வது டெக்னிக் என்ன அப்படின்னா ஹரா ஹச்சிபு. அதாவது இதுக்கான மீனிங் என்ன அப்படின்னா 80% நம்மளுடைய வயிறுங்கிறது ஃபுல் ஆகிற வரைக்கும் தான் சாப்பிடணும். எப்பயுமே நம்ம முழு வயிறு நரம்பு தொண்டை வரைக்கும் சாப்பிடவே கூடாது அப்படின்ட்டும் சொல்றாங்க. ஏன் அப்படின்னா நம்ம உட்கொண்ட உணவை செரிக்கிறதுக்கே நம்ம மைண்டுக்கும் நம்ம உடம்புக்கும் எனர்ஜி அப்படிங்கிறது அதிகமாக செலவாயிடும். ஸோ அளவா சாப்பிட்டோம் அப்படின்னா கொஞ்சோண்டு அதுக்கான எனர்ஜியை கொடுத்துட்டு மீதி இருக்கிற எனர்ஜியை ஃபுல்லா நம்ம மைண்டும் நம்ம உடம்பும் நமக்கு தேவையான விஷயத்துல அதை பயன்படுத்தும் அப்படிங்கிறது தான் இதுல விஷயமே. எனர்ஜி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் பாஸே. 4வது விஷயம் அப்படி என்னன்னா கைசன். கைசன் அப்படின்னா என்ன அப்படின்னா கைசன் அப்படிங்கிறது டெய்லியும் ஒரு 1% இம்ப்ரூவ்மெண்ட். ஒரே நாள்ல நான் எல்லாத்தையும் சாதிச்சுட்டு ஒரே நாள்ல நான் சிறந்தவனாகி அப்படி என்ன பண்ண போறோம், நாளைக்கே போய் சேர போறோமா என்ன? நான் முத்துக்குமார் சொன்ன மாதிரி ஒரே நாள்ல வாழ்க்கை இங்க எங்கேயும் ஓடி போயிடாது அப்படிங்கிறது மாதிரி
கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணலாம், நாளைக்கும் டைம் இருக்குது. டெய்லியும் ஒரு 1% ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அதுதான் இந்த கைசன். நேற்று எப்படி இருந்தோமோ அதை விட 1% இம்ப்ரூவ்மெண்ட் இன்னைக்கு இருந்தால் போதும். நாளைக்கு அதே மாதிரி ஒரு 1% இம்ப்ரூவ்மெண்ட், பட் கன்சிஸ்டன்ஸாக இருந்தால் அப்படின்னா சூப்பராக இருக்கும். அதுதான் இந்த கைசன். இது இண்டஸ்ட்ரீஸில் கூட நிறையா அந்த இதுக்கு யூஸ் பண்ணுறாங்க, அப்ளை பண்ணுறாங்க. இப்போ 5வது விஷயம் என்ன அப்படின்னா சின்ரின் யோகோ. அப்படின்னா சின்ரின் யோகோ இதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னா, சின்ரின் யோகோ அப்படின்னா நம்மளுடைய நேரத்தை கொஞ்ச நேரம் தனிமையா காடுகள், பசுமை, இயற்கையோடு செலவழிக்கிறது. இதன் மூலியமா நம்ம உடம்புக்கும் நம்ம மைண்டுக்கும் ஒரு புத்துணர்ச்சிங்கிறது கிடைக்கும், ஒரு அமைதி அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். நம்ம தேவைகளை, நமக்கான யூஸ்ஃபுல்லான விஷயங்களை நம்ம யோசிக்கிறதுக்கு இது நமக்கு ஊக்குவிப்பை கொடுக்கும். நியூட்டன் கூட மரத்தடியில் தனியாக உட்கார்ந்து இருக்கும் போதுதான் அந்த ஆப்பிள் பழம்ங்கிறது கீழே விழுந்தது. அதன் மூலியமா அந்த பழம் ஏன் விழுந்தது அப்படின்ட்டு யோசிச்சாரு. அதற்கான பதிலும் அவருக்கு கிடைச்சது அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஸோ கொஞ்ச நேரம் இயற்கையோடையும் இயற்கை காற்றை சுவாசிச்சும் கொஞ்ச நேரத்துக்கு நம்மளை நாமளே ரிலாக்ஸாக வச்சுக்கலாம். இந்த 5 விஷயங்களும் நம்ம பண்ணோம் அப்படின்னா நம்ம உடம்பாலையும் உள்ளத்தாலையும் நம்ம கொஞ்சம் டெவலப் ஆகலாம் அப்படின்ட்டு சொல்றாங்க. இதே மாதிரி நிறைய டெக்னிக்ஸை திருவள்ளுவர் அந்த காலத்திலே சொல்லியிருக்கிறாரு. அது இனி வரக்கூடிய காலங்கள்ல இதையும் அதையும் கம்பேர் பண்ணி ஒரு அழகான வீடியோ போடலாம். இப்போ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படின்னா லைக் பண்ணுங்க. எந்த கருத்தா இருந்தாலும் கமெண்ட்ல சொல்லுங்க. மிக்க நன்றி, வணக்கம்.